ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்ம் சயின்ஸ். சரிங்களா, 7th செகண்ட் டேர்ம்ல தேர்டு லெசன், அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் பார்க்க போறோம். ஓகேங்களா, சைலண்ட். ஓகேங்களா, அதாவது நம்மளை சுற்றி என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம் தான் ஃபுல்லாகவே பார்ப்போம் அந்த லெசன்ல. இயற்பியல் மாற்றங்கள்லாம் என்ன, வேதியியல் மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து வெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து உருகுனுச்சு அப்படின்னா அது வந்து இயற்பியல் மாற்றம். கரெக்டா. வேதியியல் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஆணி இருக்குல்ல, ஆணி துரு பிடிச்சிச்சு அப்படின்னா துரு அப்படின்ற புதுசா ஒரு பொருள் உருவாகுது. அப்போ இது என்ன அப்படின்னா வேதியியல் மாற்றம். சரிங்களா, இப்போ பனிக்கட்டி உருகுனுச்சு அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம். ரொட்டி மாவு இருக்குல்ல, அது ரொட்டியா மாறுனுச்சுன்னா திரும்ப ரொட்டிலேருந்து மாவா மாற முடியாதுல்ல. ஸோ அதனால அது வந்து வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பேசிக்கான கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிமுகத்திலிருந்து போவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன், என்னென்ன வேணும் அப்படின்றத மட்டும் சொல்றேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணாலே போதும். ஓகேங்களா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாற்றங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளோட இயற்பியல் மாற்றங்களா, இயற்பியல் பண்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப்படி இல்லைன்னா வேதியியல் இயல்புல ஏற்படக்கூடிய மாற்றமா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். மாற்றம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதுல பாத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பொருளோட வேதியியல் இயல்புல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றது வேதியியல் மாற்றம்னு சொல்லுவாங்க. ரைட்டா, வேதியியல் மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நான் எது வேணுமோ அது மட்டும் சொல்றேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. சரிங்களா, இப்ப இயற்பியல் மாற்றம் அப்படின்றதுல இயற்பியல் நிலையின் அடிப்படையில ஒரு பருப்பொருள் அப்படின்றது திண்மம், திரவம், வாயு அப்படின்ற ஒரு 3 வகையா இருக்கும். சரிங்களா, இயற்பியல் மாற்றம்னா இதுதான். திண்மம், திரவம், வாயு அப்படின்ற மெத்தட்ல இருந்து திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறினாலும் திரவத்திலிருந்து வாயுவா மாறினாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றம்னு சொல்லுவோம். சரிங்களா, அது எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பத்தோட விளைவு தான். திண்மம், திரவம், வாயு இது மூணுத்து மேலேயும் நம்ம வெப்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதோட அந்த திண்மத்திலிருந்து திரவமா மாறும். அதான் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள துகள்களோட அமைப்பு பாதிப்படையும். ஓகேங்களா, ஒண்ணு திண்மம் திரவமா மாறும், இல்ல திரவம் வாயுவா மாறும். அதான் சொல்லுவாங்க வெப்பத்தோட விளைவு அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பருமன் மாறுபாடு அடைந்தும் நிறை மாறாமலும் பொருள்களை ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றம் அப்படின்னு பேரு. சரிங்களா, நிறை மாறாது. எவ்வளவுதான் ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் என்னது நிறை அப்படின்றது மாறாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எல்லாமே வேணாம், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி பேஸ்ல இருக்கும். சரிங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தாலே போதும். நிறைய படிச்சோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ திண்மத்தோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். திண்மம் அப்படின்னா துகள்கள் வந்து பாருங்களேன் ரொம்ப நெருக்கமா இருக்கா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்கும். முறையான வடிவம் இருக்காதுல்ல. சரிங்களா, தங்களது நிலையான இடங்களில் இருந்து அதிர்வடையும் சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துலயே இருந்து அதிர்வடையும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா, ஆனா திரவத்தோட கான்செப்ட் வேற. திரவத்துக்கு பாருங்க துகள்கள் வந்து இதுலயும் வந்து பார்த்தோம்னா நெருக்கமா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கு. சரிங்களா, துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்காது. இதில் நிலையான வடிவமே கிடையாது. எப்படி இருக்கு பாத்தீங்களா, வடிவமே கிடையாது. துகள்கள் ஒன்றன் மீது மற்றொன்று நழுவும். ஏன்னா கேப் இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ஒன்றன் மீது ஒன்றொன்று நழுவும். அடுத்து வாயு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா துகள்கள் ஒன்றும் மற்றொன்றும் தொலைவில் வந்து இருக்கும் ஒன்னொன்னும். ஓகேங்களா, நிலையான வடிவத்தையோ முறையான வடிவத்தையோ பெற்றிருக்காது. சரிங்களா, துகள்கள் வந்து அதிக தூரம் சுதந்திரமா நகரும். ஏன்னா கேப் நிறைய இருக்குல்ல. ஸோ அதனால இப்படிதான் இருக்கும். சரிங்களா, அடுத்து இங்க ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு பொருளை வெப்பம் அதிகரித்தாலும் வெப்பம் கம்மியாலும் என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெப்பப்படுத்தினா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று உருகும், இல்லைன்னா கொதிக்கும். சரிங்களா, இது வந்து வெப்பப்படுத்தினா ஒன்று உருகும் இல்லை கொதிக்கும். அதே அப்படியே வெப்பத்தை அதுலேருந்து எடுத்துட்டோம் குளிர்ச்சோம் அப்படின்னா ஒன்று உறையும் இல்லைன்னா குளிர்தல், இது ரெண்டுமே நடக்கும். சரிங்களா, இந்த நிகழ்வுல வந்து நிலை மாற்றம் ஏற்படும். அதாவது திண்மம்லேருந்து திரவமாவோ திரவத்திலேருந்து வாயுவாவோ நிலை மாற்றம் அப்படின்றது நடக்கும்.
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவடைதலோ சுருங்குதலோ ஏற்படலாம் வெப்பப்படுத்தணும்னா. ஆனா இந்த நிகழ்வுல பருமன் மாறலாம், ஆனா நிறை மாறாது. வெப்பப்படுத்தணும்னா பருமன்றது மாறும், ஆனா நிறை மாறாது. ஃபர்ஸ்ட் இயற்பியல் மாற்றங்கள் பார்ப்போம். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் அப்பொருளின் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றம்னு பேரு. சரியா? இயற்பியல் மாற்றம்னா என்னன்னு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதாவது வேதியியல் இயல்புல மாற்றத்தை ஏற்படுத்தாம இயற்பியல் இயல்புல மட்டும் மாற்றம் ஏற்படுச்சா அதான் இயற்பியல் மாற்றம். சரிங்களா? இந்த இதுல முக்கியமான பாயிண்ட், புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை. சரியா? இது இம்பார்ட்டன்ட். இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருள் எதுவுமே என்னது உருவாகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இயற்பியல் மாற்றத்தோட பண்புகள். சரிங்களா? இயற்பியல் மாற்றத்தை பொறுத்தளவு புதிய பொருள் வந்து எதுவுமே வந்து உருவாகாது. இயற்பியல் மாற்றத்தால பொருளோட வேதியியல் இயல்புலையும் எந்த மாற்றமும் நிகழாது. சரிங்களா? பனிக்கட்டி உருகுறப்ப நீர் உருவாகும். ஓகேங்களா? ஆனா பனிக்கட்டியில இருக்கிறது நீர் தான் அப்படின்றப்ப நமக்கு என்னது புதிய பொருள் எதுவுமே உருவாகாது. அதுல இருக்கிறது என்னது நீர் தான். அதாவது ஒரே பொருள் என்று வேறு வேறு பொருள் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்றது தற்காலிகமானது தான், மீள்தன்மை உடையதா இருக்கும். இப்ப தண்ணி இருக்குன்னா தண்ணியில இருந்து ஐஸா மாறலாம், ஐஸை திரும்ப ஹீட் பண்ணோம்னா திரும்ப தண்ணியா மாறும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான மாற்றம்னு சொல்றாங்க, மீள் மாற்றமா இருக்கும்னு சொல்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஏதாவது இங்க கொடுத்துருவாங்க, நீராவியை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா குளிர்விக்கும் போது திரும்ப நீரையே நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றமும் நிகழாது. இயற்பியல் மாற்றத்துல பொருளோட வேதியியல் பண்புகளை எந்த மாற்றமும் நிகழாது. சப்போஸ் வேதியியல் பண்புல மாற்றம் நடந்துச்சுன்னா அது வேதியியல் மாற்றம். சரிங்களா? இயற்பியல் மாற்றத்துல என்னென்ன மாறும்னு பாருங்களேன். பொருளோட வண்ணம், இல்லைன்னா வடிவம், இல்லைன்னா அதோட அளவுகள்ல மாற்றம் நிகழலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் மாறுனுச்சுன்னா இயற்பியல் மாற்றம். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் நிலை மாற்றம். நிலை மாற்றம். சரிங்களா? இயற்பியல் மாற்றங்களுள் முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா நிலை மாற்றம் அப்படின்றது. சரியா? பனிக்கட்டி உருகிறதே எடுத்துக்கலாம், அதுவே ஒரு நிலை மாற்றம் தானே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின், இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ உருகுதல் அப்படின்னா, உருகுதல்னா நமக்கு தெரியும், திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறுது, ஐஸ்ல இருந்து தண்ணியா மாறுது. ஓகேங்களா? ஐஸ்ல இருந்து வாட்டர். ஆவியாகிறது அப்படின்னா வாட்டர்ல இருந்து கேஸா மாறுறது, திரவத்துல இருந்து வாயுக்கு மாறுறது. நெக்ஸ்ட் உறைதல் அப்படின்னா திரவத்துல இருந்து திண்மத்துக்கு மாறுறது, வாட்டர்ல இருந்து சாலிடா மாறுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆவி சுருங்குதல் அப்படின்னா கேஸ்ல இருந்து லிக்விடா மாறும். புரியுதா? கேஸ்ல இருந்து லிக்விடா மாறும். அதான் வாயுல இருந்து திரவத்துக்கு மாறுறது, ஆவி அப்படியே சுருங்கிடும். ஓகேங்களா? பதங்கமாதல் அப்படின்னா திண்மத்துல இருந்து வாயுக்கு மாறுது, அதாவது சாலிடா இருக்கும், சாலிடு கேஸா மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கற்பூரத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா திண்மத்துல இருந்து நேரா டைரக்டா வாயுவா மாறும். ஸோ அதான் இங்க சொல்றாங்க பதங்கமாதல் அப்படின்னு. ஓகேங்களா? முன்னாடியே பார்த்ததான் உருகுறது, ஆவியாகிறது, பதங்கமாகிறது, இதெல்லாம் வெப்பம் செலுத்தப்படுவதால் நிகழக்கூடிய ஒரு வெப்ப கொள் நிகழ்வு. வெப்பத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணு உருகும், இல்ல ஆவியாகும், இல்ல பதங்கமாதல் நடக்கும். ஸோ இதை சொல்றாங்க. சரியா? அடுத்து இந்த வெப்ப கொள் நிகழ்வுல மூலக்கூறோட வேகம் அதிகரிக்கும், பிளஸ் வந்து அது வேகமா நகர ஆரம்பிக்கும். அதனாலதான் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறுது. சரிங்களா? எதிர்மறையா இப்போ உறைதல் எடுத்துக்கிட்டோம், ஆவி சுருங்குதல்லாம் வெப்பம் அதுல இருந்து நீக்கப்படுவதால் மூலக்கூறோட வேகம் வந்து குறைஞ்சி அது மெதுவா நகரும். அத்தகைய நிகழ்வுலாம் வெப்ப உமிழ் நிகழ்வுகள். புரியுதா? வெப்பத்தை தன்கிட்டேருந்து வெளியே அனுப்பிடும், அது வெப்ப உமிழ் நிகழ்வு. ஓகேங்களா? வெப்பத்தை எடுத்துக்கிச்சுன்னா வெப்ப கொள் நிகழ்வு, வெப்பத்தை வெளியேற்றுச்சுன்னா வெப்ப உமிழ் நிகழ்வு. சரிங்களா? வெப்பத்தை வெளியே அனுப்பிட்டு என்ன பண்ணும், உறைதல் நடக்கும். இந்த இடத்துல ஆவி சுருங்குதல் நடக்கும். சரிங்களா? அடுத்து பார்ப்போம் உருகுதல்னா என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. உருகுதல் நமக்கு ஜெனரலாவே தெரியும், பனிக்கட்டியை வந்து வெப்பப்படுத்தணும் அப்படின்னா டேரக்டா நான் உருகும். சரிங்களா? அதாவது திண்ம பொருளை நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா திரவமா மாறும், இல்லை அப்படின்னா திரவத்தை குளிர்விச்சோம் அப்படின்னா திண்மமா மாறும். புரியுதா? திண்மத்தை வெப்பப்படுத்தணும்னா திரவமா மாறும், திரவத்தை குளிர்விச்சோம் அப்படின்னா திண்மமா மாறும். ஒரு பொருளை வெப்பப்படுத்துவதல் மூலம் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுதல் உருகுதல்னு பேரு. இது இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு பொருளை குளிர்விக்கும் போது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுச்சுன்னா உறைதல்னு பேரு.
உருகுதல்னா என்ன, உறைதல்னா என்ன, சிம்பிளா இங்க கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது திண்மத்திலேருந்து திரவமா மாறுச்சுன்னா அது வந்து உருகுதல், திரவத்திலேருந்து திண்மமா மாறுச்சுன்னா உறைதல். முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆவியாதல். ஆவியாதல் நமக்கு தெரியும், ஒரு பொருளை வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா ஆவியாகி போறது, அவ்வளவுதான். ஓகேங்களா. ஓகே, வேற வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட். ஈரமான ஒரு துணியை உலர்த்தும் போது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியை வந்து உலர வைக்கிறது. இது இயற்பியல் மாற்றம். என்ன மாற்றம் கேட்பாங்க, இயற்பியல் மாற்றம் இம்பார்ட்டன்ட். சரியா, ஈரமான துணியை தண்ணி என்ன ஆகுது, ஆவியாகி வெளில போகுது, அப்ப அது இயற்பியல் மாற்றம். ஆவியாதல் வந்து ரெண்டு வகையில நடக்கும்பா. ஒண்ணு வந்து கொதித்தல் மற்றும் ஆவியாதல். கொதித்தல் வந்து வெப்பப்படுத்தல் மூலமும், ஆவியாதல் வந்து இயற்கையில் நிகழும் ஒரு நிகழ்வாக அமைகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப நம்ம ஒரு தண்ணியை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கொதித்தல் நிகழும். ஓகேங்களா. அந்த ஆவியாதல் எப்போ நடக்கும்னா இயற்கையிலேயே நிகழும் ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் டிஃபரன்ஸ் கொதித்தலுக்கும் ஆவியாதலுக்கும். இங்க பாருங்க, கொதித்தல் அப்படின்ற நிகழ்வுல ஒரு திரவம் என்ன ஆகும் அப்படின்னா வெப்பத்தை ஏத்துக்கிட்டு அதோட வாயு நிலைக்கு வந்து மாறும். வாயு நிலையில அதில் உள்ள அமைந்துள்ள மூலக்கூறின் அமைப்பு மட்டுமே மாறும், அதே என்று அதில் உள்ள வேறு எந்த வேதியியலையும் மாற்றம் அடைவதில்லை. இது ஒரு இயற்பியல் மாற்றம்னு சொல்றாங்க. கொதித்தல் நிகழ்வு ஒரு இயற்பியல் மாற்றம். ஏன்னா திண்மம் வந்து திரவமா மாறும், கொதிக்க வச்சோம் அப்படின்னா. ஏன்னா திரவம் வாயுவா மாற போகுது. ஓகேங்களா, வாயு நிலைக்கு போகும்னு சொல்றாங்க ஒரு திரவம். அப்படின்ற புதிய பொருள் எதுவும் உருவாகல இந்த இடத்துல, அதனால அது இயற்பியல் மாற்றம். இங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான்ப்பா. ஓகேங்களா, ஏன்னா திரவத்தை வெப்பப்படுத்தும் போது துகள்கள் அதிக ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடையும். ஓகேங்களா, அப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பப்படுத்தும் போது அது கொதித்து நீராவியா மாறிடும். ஓகேங்களா, இப்போ கொதிநிலை அடைந்தவுடன் கொதித்தல் நடைபெறுகிறது, திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுகிறதுன்னு சொல்றாங்க. நீரோட கொதிநிலைன்னு கேட்டாங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம இங்க எல்லாமே இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டோரியா தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா, ஆனா ஜென்ரலா கான்செப்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஆவியாதல்னா என்ன கான்செப்ட், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோழையில வந்து ஒரு நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள அந்த மூலக்கூறுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி இயங்கும்னு சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி இயங்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரொம்ப நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா எதிர் திசை நோக்கி, அதாவது எதிர் திசை நோக்கி இப்படி மேல போக ஆரம்பிச்சிடும். என்னவா அப்படின்னா கேஸா வாயுவா வந்து வெளில போக ஆரம்பிச்சிடும். அப்ப நீரோட பரப்பு இழுவிசையை தாண்டி திரவ கலனை விட்டு ஆவியாக வெளியேறுகின்றன. நேரமாக ஆக உள்ள கலனின் அளவு, நீரோட அளவு என்னது தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதுக்கு காரணம் ஆவியாதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தண்ணீரின் வெப்பநிலை நீரின் கொதிநிலை அளவுக்கு உயரவில்லை என்பதை நினைவு கொள்க. கொதிப்பது போல் எந்த நீருக்கும் என்று தோன்றவில்லை. அதாவது தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்க்கு போனாதான் கொதித்தல் நடக்கும். 100 டிகிரிக்கு இது போவே இல்லை. அப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தண்ணிகள் வந்து என்னது வாயுவா மாறுது. ஸோ இது ஆவியாதல்னு சொல்றாங்க. புரியுதா. ஆவியாதல் அப்படின்ற நுட்பத்தை பயன்படுத்தி கரைந்த நிலையில் உள்ள திண்மங்களை அதன் திண்மம் திரவம் கலவையிலிருந்து பிரித்தெடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த முறையின் மூலம் தான் கடல் நீரினை அதிக பரப்புள்ள நிலத்தில் சிறிதளவு கடல் நீர் பரவலாக ஊற்றப்படுகிறது. இதுவே உப்பளமாகும். இவ்வாறு செய்வதால் சூரிய வெப்பத்தால் நீர் மேல்பட்டு அதில் உள்ள நீரினை மெதுவாக ஆவியாகிறது. இறுதியில உப்பு கிடைக்கும். உப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆவியாதல் தான். இது இம்பார்ட்டன்ட். உப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் ஆவியாதல் தான். சரிங்களா, ஸோ அதை மட்டும் நோட் பண்ணா போதும். இந்த இடத்துல அதான் கொடுத்துருக்காங்க ஆவியாதல். கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, ஆவியாதல்னா என்ன, அதனால நமக்கு என்ன யூசஸ். ஸோ அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, அதான் இங்க சொன்னதுதான். திண்ம நிலையில நிலத்துல இருந்து படைஞ்சிரும். கரைசல் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையும் அதில் உள்ள திண்மத்தை விட்டு ஆவியாகி வெளியேறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மால் ஆவியாதலை புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ஆவியாதல்ன்ற நுட்பம் தான் துணிகளை உலர்த்துவது முதல் மீன்களை உலர வைப்பது வரை பயனளிக்கிறது. இதெல்லாம் பயன்கள் ஆவியாதலோடது. இதுவுமே கேட்பாங்க. ஆவியாதலை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஓகேங்களா, ஆவியாதல் அப்படின்றது ஒரு மெதுவா நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஓகேங்களா, திரவத்தோட புறப்பரப்புல மட்டுமே நிகழும். இது இம்பார்ட்டன்ட்பா. ரெட்ல வேற கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. ரெட்ல கொடுத்தாங்கன்னா கேட்பாங்க கண்டிப்பா. ஆவியாதலை பாதிக்கக்கூடிய காரணம் ஆவியாதல் மெதுவாக தான் நடக்கும். இன்னொன்னு திரவத்தோட புறப்பரப்புல மட்டும் தான் நடக்கும். கூட்டுல எடுத்து கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். உறைதல் நமக்கு தெரியும்ப்பா. உறைதல் அப்படின்னா ஒரு திரவம் வந்து ஐஸ் கட்டியா மாறுறது தான் இது உறைதல். குளிர்சாதன பெட்டியில அதிகுளிர் பகுதியில் வைக்கப்பட்ட நீர் மேலும் குளிர்ந்து உறைஞ்சி பனிக்கட்டியா மாறும். ஐஸ் கியூபா மாறும்ல, வீட்டுல ஐஸ் கியூப் போடும்ல, ஸோ அதுதான் இது.
திரவ நிலையில் உள்ள நீர் வந்து திண்ம நிலைக்கு அதாவது பனிக்கட்டியா மாறும். சரிங்களா? பனிக்கட்டி உருவாகும் நிகழ்வு திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுவதை தவிர வேற எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. வேற எந்த புதிய பொருளும் உருவாவதில்லை. எனவே உறைதல் அப்படின்றது ஒரு இயற்பியல் மாற்றம். உறைதல் என்னது? ஒரு இயற்பியல் மாற்றம். அதான் நீர் 0 டிகிரி செல்சியஸ் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து உறைஞ்சி பனிக்கட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீரோட உறைநிலை அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? வேற என்ன கொஸ்டின் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து ஆவி சுருங்குதல். அவ்வளவுதான், உறைதல்னா இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்குதல் அப்படின்னா ஆவி சுருங்குதல் வாயுவிலிருந்து நீரா மாறுறது. ஓகேங்களா? அதுதான் வாயு நிலையினை இங்க இருக்கு பாருங்க. வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கும் நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் அப்படின்ற பேர். ஓகேங்களா? ஆவி சுருங்கிய பின் கிடைக்கும் திரவத்தினை வெப்பப்படுத்தி மீண்டும் ஆவியாக மாற்ற இயலும். அதாவது ஆவி சுருங்கினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நீரை நம்ம திரும்ப வெப்பப்படுத்தி திரும்பவும் ஆவியாக மாத்தலான்றாங்க. இதுக்குதான் ஆவி சுருங்குதல் அப்படின்ற நிகழ்வும் இயற்பியல் மாற்றம்னே சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆவி சுருங்குதலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயற்பியல் மாற்றம். என்னென்னலாம் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கப்பா. சரியா? ஆவி சுருங்குதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாயு குளிர்விச்சோம் அப்படின்னா திரவமா மாறும். ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா வாயுவா மாறும். ஓகேங்களா? ஒரு வாயுவை குளிர்ச்சி நீர்மமாக்கும் நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல்னு பேரு. அடுத்து ஒரு திரவத்தினை வாயு நிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் மாற்ற நிகழ்வுக்கு ஆவியாதல்னு பேரு. இப்ப பார்த்ததை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பதகமாதல். சரிங்களா? பதகமாதல்லாம் ஒண்ணும் இல்ல, கற்பூரம் நாப்தலின் தான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இந்த திண்ம பொருளை வெப்பப்படுத்தணும்னா திரவ நிலைக்கு போகாம நேரா வாயு நிலைக்கு வந்துடும். இதுதான் ஆவி பதகமாதல். அதாவது திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு பொருட்கள் மாறும் நிகழ்வுக்கு பதங்கமாதல்னு பேரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பதங்கமாதல்லாம் என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கணும். அடுத்து அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதங்கம் அடையும். எடுத்துக்காட்டு தெரிஞ்சுங்க. கற்பூரம், நாப்தலீன், அமோனியம் குளோரைடு மூணுமே வரும். சரியா? அடுத்து படிகமாக்குதல். இது அப்படியே பதங்கமாதலுக்கு ஆப்போசிட். சரிங்களா? படிகமாக்குதல் அப்படின்றது பதங்கமாதலுக்கு ஆப்போசிட். என்னன்னா இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகமாக்குதல் மூலமா கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும். சரிங்களா? இதால முடியும்னு சொல்றாங்க. ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு படிகமாக்கல். ஓகேங்களா? ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு படிகமாக்கல்னு பேரு. அடுத்து கடல் நீரில் உப்புகள் கரைந்த நிலையில் இருப்பதை அவற்றை ஆவியாதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏன்னா கடல் நீர்ல இருந்து உப்பு எடுக்கிறோம்ல, அதுக்கு ஆவியாதல் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி இப்ப பார்த்தோம். சரிங்களா? ஆனா ஆவியாதல் அப்படின்றது ஒரு சிறந்த தூய்மைப்படுத்தும் முறை வந்து கிடையாது. ஏன்னா கரைந்த நிலை மாசுக்களை ஆவியாதல் மூலம் நீக்க முடியும். ஓகேங்களா? மேலும் ஆவியாதல் மூலம் பெறப்படும் படிகங்கள் அளவில் சிறியதாக இருக்கும். படிகங்களின் வடிவத்தை தெளிவாக பார்க்க முடியாது. அப்படின்றதுனால திண்ம பொருட்களை படிகமாக்குதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம். திண்ம பொருட்களை. ஓகேங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு திண்ம பொருளை ஆவியாதல் மூலமா தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்றதுனால திண்ம பொருளை ஆவியாதல் மூலமா நம்ம தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்ற கான்செப்ட்னால படிகமாக்குதல் முறையை உள்ள கொண்டு வரும். ஓகேங்களா? பெரிய படிகங்களை அதன் கரைசலில் இருந்து பெறவும் முடியும். படிகமாக்குதல் என்பது ஒரு பிரித்தெடுக்கும் முறையையும் தூய்மையாக்கும் முறையையும் நிகழ்கிறது. பிரித்தெடுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் தூய்மையாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா படிகமாக்குதல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? இதோட இயற்பியல் மாற்றங்கள் ஃபுல்லா முடியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள். சரியா? நெக்ஸ்ட் வேதியியல் மாற்றங்கள் எவ்வளவு இருக்குங்க? ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே. இப்ப வேதியியல் மாற்றம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மாறுபட்ட வேதியியல் இயல்புடன் புதிய பொருட்கள் உருவாகும். இதுதான் இம்பார்ட்டன்ட். புதிய பொருட்கள் உருவாவதோடு வெப்பமோ ஒளியோ வெளியிடப்பட்டோ பொருள் வேறு பொருளா மாறுவதே வேதியியல் மாற்றம். ஒரு வெடி வெடிச்சா என்ன ஆகும்? சவுண்ட் ஒன்று உருவாகும். இன்னொன்னு ஒரு பொருள் வந்து புதுசா உருவாக்கப்படும். அதை நான் என்னன்னு சொல்றேன் பின்னாடி. சரியா? வெடி வெடிக்கிறது வேதியியல் மாற்றம். இப்ப இரும்பு துடுப்பிடிக்கிறது. சரியா? பால் தயிரா வருது. இது ப்ரீவியஸ் பிசி கொஸ்டின். பால் தயிராவது என்ன மாற்றம் கேட்டாங்க. சரிங்களா?
பால் தயாராத மீளா மாற்றம் அதுவும் சொல்லலாம், வேதியியல் மாற்றமும் சொல்லலாம். எலுமிச்சை சாறுடன் சமையல் சோடா ஈடுபடும் வினை, நொதித்தல், இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள். சரியா? புரியல. இது ஒண்ணும் இல்ல, இது பயன்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சில உலோகங்கள்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க வேதியியல் மாற்றம் மூலமா, மருந்துகள் வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் வந்து சோப்பு, சலவை கட்டி, வாசனை திரவியங்கள், அமிலங்கள், காரங்கள், உப்பு, இந்த பொருள்லாம் தயாரிக்கிறாங்களாம் வேதியியல் மாற்றம் மூலமா. சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணா போதும். என்னன்னு தெரிஞ்சுங்க, இது அவ்வளோ கொஸ்டின்ஸா கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப வேதியியல் மாற்றம் மூலமா என்னென்னலாம் நிகழும் அப்படின்றத பார்க்கலாம். நிகழ்வுகள். ஓகேங்களா? புதிய பொருள்கள் உருவாகும், இது ஒண்ணு இம்பார்ட்டன்ட். புதிய பொருள் உருவாகும். இன்னொன்னு வெப்பம், ஒளி, இல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் கதிர்வீச்சு வந்து வரலாம்னு சொல்றாங்க. சவுண்ட் உருவாகலாம், வீசும் மனத்துல மாற்றமோ இல்ல புதிய மனம் உருவாகுதலோ நிகழலாம், நிறமாற்றம் ஏற்படலாம், ஏதாச்சும் வாயு வந்து உருவாகலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பட்டாசு வெடிக்கிறது வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடிக்கிறப்ப என்ன நடக்கும்? வெப்பம், ஒளி, விரும்பத்தகாத வாயுக்கள் வெளிப்பட்டு சுற்றுச்சூழலை மாற்றுப்படுத்தும். ஓகேங்களா? அதனால அதனால இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு வேதியியல் மாற்றம் தான். பட்டாசு வெடிக்கிறது என்னது? ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து இப்போ ஆப்பிள் அப்படின்னு ஆப்பிளை நறுக்கி நம்ம வச்சோம்னா அது மேல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வருமா, அதுவுமே வேதியியல் மாற்றம் தான். ஓகேங்களா? அடுத்து உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நம்ம நீர்ல வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கு அதே வெண்மை இடத்துல இருக்கும். மாறா நம்ம எடுத்து காத்துல வச்சோம் அப்படின்னா புதிய பொருள் ஒன்று உருவாயிடும். ஸோ அதனால இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேதியியல் மாற்றம். இவை அனைத்து வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன் அப்படின்னா புதிய பொருள் உருவாகும். சரிங்களா? வந்து பாருங்க, ஒத்துக்காங்களா? புதிய பொருள் உருவாகும். அதனால நீர்ல இருந்துச்சு அப்படின்னா காத்தோட ரியாக்ட் ஆகாது. காற்றோட ரியாக்ட் ஆகுறதுனால தான் புது பொருள் உருவாகுது. ஓகேங்களா? அப்ப தண்ணியில வச்சிட்டோம் அப்படின்னா புதிய பொருள் உருவாகாது. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து இரும்பு துரு பிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இரும்பு துரு பிடித்தது வந்து அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? அதாவது துருப்பிடித்தல் அப்படின்ற மாற்றம் இரும்பு பொருட்களை பாதிப்படைய செய்து நாளடைவில் வெளில அழிச்சிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாலங்கள், கப்பல்கள், இது எல்லாத்தையுமே வந்து இரும்பு தான் பயன்படுத்துறோம். துரு பிடிச்சி வீணாகிறதுனால பெருமளவில் பனை இழப்பு வந்து ஏற்படும். ஓகேங்களா? அப்ப இந்த துரு எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்போட ஆக்சிஜனும் நீரும் சேர்ந்துச்சுன்னா Fe2O3 அப்படி H2O அப்படின்ற துரு உருவாகும். புரியுதா? இரும்பு, ஆக்சிஜன், நீர், இது மூணும் சேர்ந்தா துரு கண்டிப்பா உருவாகும். ஓகேங்களா? இது கேட்கலாம்ப்பா, துருவுக்கு என்ன வாய்ப்பாடுன்னு சொல்லி கேட்பாங்க. நோட் பண்ணீங்க. அதாவது இரும்பு துரு பிடிக்கணும்னா ஆக்சிஜனும் நீரும் வேணும். அப்படி இல்லைன்னா ஈரப்பதம் காற்றுல இருக்கணும். ஓகேங்களா? இருந்துச்சு அப்படின்னா துருப்பிடித்தல் நடக்கும். துருப்பிடித்தலை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, அது மேல என்ன பண்ணலாம்? ஒரு பெயிண்ட்டையோ இல்ல ஒரு கிரீஸையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேல ஒரு படலமா பூசலாம். பூசணும் அப்படின்னா துருப்பிடித்தல் அப்படின்றது தடுக்கப்படும். ஓகேங்களா? ஆனா இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட்பா. டெல்லியில உள்ள இரும்பு தூண் ஆச்சரியத்தக்க வகையில் உள்ளது. அதாவது புது வளாகத்துல ஒரு 1600 ஆண்டுகள் பழமையான ஒண்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூணு. இது மெக்ரூலி இரும்பு தூணு. ஓகேங்களா? ஆனா பழமை வாய்ந்த ஒரு இரும்பு தூண் இருக்கு. இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த கூரையும் இன்றி புறவெளியில் உள்ள அந்த இரும்பு தூண் இன்ன வரை துருப்பிடிக்கவில்லை. இதுதான் இம்பார்ட்டன் இந்த பாயிண்ட். இதுல இருந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே துருப்பிடித்தலை தவிர்க்கும் உலோக தொழில்நுட்பத்தில் இந்திய அறிவியலாளர்கள் சிறந்து விளங்கியது புலனாகிறது. இந்தியர்களை பத்தி பெருமையா சொல்றாங்க. அப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா துருப்பிடிக்காத ஒரு மிகுதி இரும்பு தீரை வந்து உருவாக்குனதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து எரிதல். எரிதலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதியியல் மாற்றம் தான். இப்போ காகிதம் எரிதல் அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா காகிதம் எரிஞ்சு புகை சாம்பல்லாம் ஒரு புதிய பொருள் உருவாகுதா, ஸோ அதனால அது வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட்பா. இரும்பின் மீது குரோமியம் அப்படி இல்லைன்னா துத்தநாகம், ஓகேங்களா, போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்தலை தடுக்கும் ஒரு மாற்று முறை. ஓகேங்களா? இந்த முறைக்கு நாகமுலாம் பூசுதல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணீங்க, இது இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து இதெல்லாம் வேணாம்ப்பா. சரிங்களா?
வேதியியல் மாற்றம் தான். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, மெக்னீசியம் அப்படின்றது ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு சேருமோ வெந்நீர சாம்பல் தூள் போல மாறுது. அதாவது மெக்னீசியம் வந்து ஆக்சிஜனோட சேரும் போது மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது. இது வந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குதா, மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய பொருளை, அதனால இது வேதியியல் மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் தயிராதல் ஒரு மீளாவினை. மீளாவினைன்னு சொல்லலாம், என்ன பண்ணலாம், வேதியியல் மாற்றம்னு சொல்லலாம். சரிங்களா? பால் எப்படி தயிராகுது அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருப்பாங்க, பால் எப்படி தயிராகுது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? பால் தயிராகிறது ஒரு வேதியியல் மாற்றம், இல்லை அப்படின்னா ஒரு மீளா மாற்றம். ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட்லி மாவு தயாரிக்கிறது அப்படின்றது மீளா மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? இட்லி மாவு தயாரிக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இட்லி மாவுல இருந்து இட்லி வந்துருச்சுன்னா இட்லியை திரும்ப மாவை மாற்ற முடியுமா? முடியாது. அப்படின்றப்ப அது மீளா மாற்றம். ஓகேங்களா? அந்த மாற்றத்துல என்ன நடக்குது அப்படின்னா நொதித்தல் நடக்கும்பா. அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களினால் சர்க்கரை பாய்து சர்க்கரை கொடுக்குறீங்க சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்று நிகழ்வுக்கு நொதித்தல். ஓகேங்களா? சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடா மாற்றும். அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. ஒன்னு ஆல்கஹால், இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு. அப்படி மாற்றக்கூடிய நிகழ்வுக்கு நொதித்தல்னு பேரு. ஓகேங்களா? இந்த நிகழ்வினை உண்டான ஆல்கஹாலினை மீண்டும் சர்க்கரையாவோ மாற்ற முடியாது நம்மளால. அதனால எனவே நொதித்தல் அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றம். நொதித்தலும் என்னது அப்படின்னா ஒரு வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர். சரிங்களா? இந்த லூயிஸ் பாஸ்டியர் அப்படின்றவர் ஒரு பிரெஞ்சு வேதியியலாளர் இருப்பா. ஓகேங்களா? ஒரு நுண்ணுயிரியாளரும் கூட. இவர் வந்து முதல்ல வந்து நொதித்தல் அப்படின்ற நிகழ்வை வந்து விவரித்தவர் இவர் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? என்ன சொல்றாருன்னா, காற்றற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரி முன்னிலையில நிகழக்கூடிய செயல் தான் ஒரு நொதித்தல் அப்படின்றது. ஓகேங்களா? இவர் வேற என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ் அப்படின்ற வெறிநாய் கடிக்கும் மருத்துவம் பண்ணிருந்தது இவர் தான். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சமையல் சோடா வந்து எலுமிச்சையோட சேரப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட்ன்ற ஒரு புதிய பொருள் உருவாகுதான். அதனால இதுவும் வேதியியல் மாற்றம் தான். இதெல்லாம் ரேர் தான் கேட்கறது, இதனால ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. சமையல் சோடா கூட எலுமிச்சை சாறு சேர்ந்துச்சு அப்படின்னா அது வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? அப்ப வேதியியல் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன காரணங்கள் தேவை? ஓகேங்களா? வேதியியல் மாற்றம் நடக்கணும்னா என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணா நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா அழுத்தம் தருவதன் மூலம் வேதியியல் மாற்றம் நடக்கும். ஓகேங்களா? அழுத்தம் தருவதன் மூலமா வேதியியல் மாற்றம். பட்டாசு வெடித்ததுல அழுத்தம் தான். பட்டாசு வெடிக்கிறது ஒரு அழுத்த மாற்றம், அழுத்த வேதியியல் மாற்றம். ஓகேங்களா? பட்டாசு வெடித்தல் ஒரு வேதியியல் மாற்றம். பட்டாசு சோத்துல அடிக்கும் போதும் சில வகை பட்டாசுகளை கடினமான பொருட்களை வைத்து தட்டும் போதும் வெடிக்கும். அதனால அழுத்தம் தருவதனால வேதியியல் மாற்றம் நடக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேதியியல் மாற்றம் வந்து பார்த்தோம்னா இரு பொருட்களோட இணைதல் மூலமாக நடக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், எலுமிச்சை சாறை வந்து சோடா நீர்ல ஊத்தும் போது நுரைச்சு பொங்கி கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். அப்ப கார்பன் டை ஆக்சைடுன்ற பொருள் வந்து புதுசா உருவாகுதா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு பொருட்களும் இணைதல் மூலமா உருவாக்கும். ஓகேங்களா? ஆனா ரெண்டு கரைசலையும் கலக்கிறதுக்கு முன்னாடி நுரைத்து பொங்காது. சரியா? ரெண்டு பொருளையும் கலந்ததுனாலதான் பொங்குது. அப்ப அந்த இடத்துல வேதியியல் மாற்றம் நடக்குது. அப்ப இரு பொருளோட இணைதல் மூலமும் நடக்குதுன்னு சொல்ல வராங்க. சரியா? அடுத்து வெப்பப்படுத்துதல் மூலமாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதியியல் மாற்றம் நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அரிசியோட வந்து நம்ம சாப்பாட்டை தண்ணியை சேர்த்து ஹீட் பண்ணும்போது என்னது ரைஸ் வந்து புதுசா வந்து உருவாகும், சாப்பாடு உருவாகும். ஸோ அதுவுமே வெப்பப்படுத்துதல் மூலமா நடக்குது அப்படின்றனால வேதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமையல் வந்து வனஸ்பதியோட பயன்பாடு அப்படின்னு நமக்கு தெரியும். வனஸ்பதி என்ன? ஓகேங்களா? தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு வனஸ்பதி உருவாக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தாவர எண்ணெயில ஹைட்ரஜனை சேர்த்தோம் அப்படின்னா வனஸ்பதி உருவாகும். ஓகேங்களா? இந்த வினையில நிக்கலு, பிளாட்டினோ, பல்லேடியம்லாம் வினையூக்கிய செயல்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த மூணு பொருளும் வினையூக்கிய செயல்படுது. அதை நோட் பண்ணீங்க. ஹைட்ரஜன் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் உருவாகும். ஓகேங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருள் எந்த வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தை மட்டுமே துரிதப்படுத்துதோ அதுக்குதான் பேர் வினையூக்கி. நம்ம பார்த்தோம்ல பல்லேடியம்லாம் பார்த்தோம்ல, வினையூக்கினா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. வினையூக்கினா என்னன்னா எந்த ஒரு பொருள் எந்த வேதிவினையில் எந்த மாற்றத்துக்குமே உட்படாம வேதி மாற்றத்தோட வேகத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வினையூக்கின்னு பேரு. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா சர்க்கரையோட நொதித்தல்ல ஈஸ்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையூக்கின்னு சொல்லுவோம்.
ஏன்னா இந்த ஈஸ்ட் தான் வேகமா நொதித்தல நடக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நெக்ஸ்ட் தண்ணியை பிரிக்க போறோம். ஓகேங்களா? தண்ணியை H2O அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரை பிரிக்க போறோம். இந்த தண்ணியில வந்து நம்ம லைட்டா அமிலத்தை சேர்த்தோம் அப்படின்னா தண்ணியில என்ன ரியாக்ட் நடக்கும் அப்படின்னா, அமிலத்தை சேர்த்து மின்னாற்பகுதியின் ஈடுபடுத்தணும்னா நீர் வந்து பிரிஞ்சு ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் வாயுக்களாகவும் மாறிடுது. ஓகேங்களா? இந்த நிகழ்வின் மூலம் மின்சாரமும் ஒரு வேதிமாற்றம் நிகழ தேவையான ஒரு காரணி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது வேதிமாற்றம் உருவாக்குறதுக்கு பொருட்களை கலத்தல் அப்படின்னா வெப்பம் இல்லைன்னா ஒளி, மின்சாரம், அழுத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு காரணங்களா இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஒரு வேதியியல் மாற்றத்தை சுட்டும் சோதனைகள். ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் வேதி மாற்றம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். குமிழ்கள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் முட்டை ஓட்டோட எலுமிச்சை சாறை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுலாம் வந்து உருவாகுதுல, அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி உருவாகுதுன்னா குமிழ்களா வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுட்ட சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா? கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்ப நம்ம H2O நீரை சேர்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து அதிக அளவு வெப்பம் வெளியேறி கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு இது உருவாகும். ஓகேங்களா? சுட்ட சுண்ணாம்புனா சுண்ணாம்பு வீட்டுல வந்துட்டோம்ல, சுண்ணாம்புல தண்ணியை சேர்த்தோம்னா என்ன ஆகும்? ஹீட்டா இருக்குமா? கையை வச்சு பார்த்தோம்னா ஹீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது உருவாகும். ஓகேங்களா? உருவாகிறது. சுட்ட சுண்ணாம்புடன் நீர் வினைப்படுவதால் அதை இணைத்தலால் உருவாகும் வெப்பத்தின் மூலமே குறிப்பாக அறியும். ஏன்னா அது ஹீட் ஆகுது. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ஒரு புதிய பொருள் உருவாகுது வெப்பம் மூலமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா சாப்பாடு வீணா போயிடுச்சுன்னா துர்நாற்றம் அடிக்கும்ல. ஸோ அதனால அது வந்து ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அவ்வளவா நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சதுதான். இது நமக்கு தெரியும். இரும்பு துருப்பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு செம்பழுப்பு நிறமா நமக்கு வந்து படலமா தெரியும். ஸோ துருப்பிடித்தல் அப்படின்றது ஒரு வேதியியல் மாற்றம்ன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இரும்பானியோட இந்த நிறமாற்றம் வேதி நிகழ்வினை சுட்டு வரக்கூடிய ஒரு காரணியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து எலுமிச்சை சாறை வந்து பால்ல ஊத்துறோம்னா பால் திரிஞ்சிடும். ஸோ அந்த பால் திரியிறத ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்டா இல்ல. இம்பார்ட்டன் இருந்துச்சு நானே சொல்லிடுறேன். வெப்ப ஏற்பு, வெப்ப உமிழ் வேதிவினைகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இயற்பியல் மாற்றம் போலவே வேதியியல் மாற்றமும் வெப்ப ஏற்பு மாற்றமாவோ இல்ல வெப்ப உமிழ் மாற்றமாவோ இருக்கலாம். ஓகேங்களா? வெப்ப ஏற்பு மாற்றம்னா வெப்பத்தை எடுத்துக்கும்பா, வெப்ப உமிழ் மாற்றம்னா வெப்பத்தை வெளியிடும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. வெப்ப ஏற்பு மாற்றம், வெப்ப உமிழ் மாற்றம். ஓகேங்களா? வெப்ப ஏற்பு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனா தான் இருக்கும். வெப்ப ஏற்பு மாற்றமும் வெப்ப உமிழ் மாற்றமும் எப்படி இருக்கும்? ஒரு ரொட்டேஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ல இப்போ எடுத்துக்குவோம். இங்க ஆவியாதல் நடக்குது. ஆவியாதல் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நீர்ல இருந்து வாயுவா மாறும். இந்த வாயு என்ன பண்ணும்? திரும்ப நீரா மாறும். இந்த நீர் என்ன பண்ணும்? திரும்ப திண்மமா மாறும். பனிக்கட்டி என்ன பண்ணும்? திரும்ப திண்மத்திலிருந்து திரவமா மாறும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன்லயே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணும் இல்ல. இது வந்து இப்போ வந்து பனிக்கட்டியை நம்ம ஹீட் பண்ணோம்னா வெப்ப கொள்வினைன்னு சொல்லுவோம். வெப்பத்தை எடுத்துக்கிட்டு திரவமா மாறும். திரவத்தை திரும்ப நம்ம ஹீட் பண்ணோம்னா திரும்ப வெப்பத்தை கொள்வினையை எடுத்துக்கிட்டு வாயுவா மாறும். வாயுவை நம்ம குளிர்விச்சோம்னா அதாவது வெப்பத்தை வெளியேற்றுவோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவோம். ஆவியிலேருந்து திரவமா மாறுறது, திரவத்திலேருந்து திண்மமா மாறுறது என்னது அப்படின்னா வெப்ப உமிழ்வினை. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். இது நம்ம சொன்னதுதான். வாயுக்களோட துகள் வந்து குளிர்விச்சா சுருங்கிடும், திரவமாகும், ஆவி சுருங்குதல், உறைதல், உருகுதல் இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்பத்தை வெளியிடும் மாற்றங்களுக்கு வெப்ப உமிழ் மாற்றங்கள். ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டுச்சு அப்படின்னா அது வெப்ப உமிழ் மாற்றம். வெப்பத்தை உறிஞ்சிச்சுன்னா அது வெப்ப கொள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம். சரிங்களா? கால ஒழுங்கு மாற்றம்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு மாற்றம் அப்படின்றது திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு மாற்றம். இப்ப கடிகாரம் எடுத்துக்கலாம், பூமியோட சுழற்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதய துடிப்பு எடுத்துக்கலாம்,
மணிக்கு ஒரு முறை கடிகாரம் அடிக்கக்கூடிய நிகழ்வு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கால ஒழுங்கு மாற்றம். ஒவ்வொரு வருஷமும் பருவங்கள் மாறுறது, மழைக்காலம் முதல் குளிர்காலங்கள் வருவது, குளிர்காலத்திலிருந்து கோடைக்காலம் வருவது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கால ஒழுங்கு மாற்றம் தான்ப்பா. சரிங்களா? புரியுதா? இது எல்லாமே எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. பருவங்கள் மாறுவதும் அதை சார்ந்த வானிலை மாறுபடுவதும் நிலையான அச்சில் பூமியின் சுழற்சியினால் நிகழ்கிறது. அதனால இது பருவகால மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கால ஒழுங்கு மாற்றங்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? பூமியோட சுழற்சினால தானே பருவகாலம் மாறுது. பருவகாலங்கள் மாறுறது கால ஒழுங்கு மாற்றம். நெக்ஸ்ட் கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடையில மீண்டும் மீண்டும் நிகழாத மாற்றங்களை கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எரிமலை வெடிக்குது. எரிமலை எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வெடிக்கும். நிலநடுக்கம் ஏற்படுறது. நிலநடுக்கெல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வரும். அப்ப இடியிடக்கூடிய மழைப்பொழிவு அதெல்லாம் எப்பயாச்சும் தான் வரும். மின்னலு எப்பயாச்சும் தான் வரும். கிரிக்கெட்ல 2 புறம் உள்ள ஸ்டெம்புகளின் இடைப்பட்ட தொலைவோட அந்த ரன் எடுக்கிறப்ப நம்ம ஓடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீட்ல ஓடுவோம். கரெக்டா? ஸோ அதெல்லாம் கால ஒழுங்கற்ற மாற்றம். எக்ஸாம்பிள் மட்டும் படிங்க, இது போதும். கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் நடனம் ஆடுறவங்க இது எல்லாமே கால ஒழுங்கற்ற மாற்றம் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். கால ஒழுங்கு மாற்றம்னா என்ன, ஒழுங்கற்ற மாற்றம் என்ன? கடிகாரத்தை எடுத்துக்கலாம் சிம்பிளா. இங்கே எரிமலை வெடித்தல் எடுத்துக்கலாம் கால ஒழுங்கற்ற மாற்றத்துக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்ததை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க. அவ்வளவுதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நினைவில் கொள்கையை ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க. நம்ம உள்ள என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நினைவில் கொள்கை படிங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் படிங்க. தேர்டு பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் படிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா ரெட்லயோ இல்ல அப்படின்னா பிளாக்லயோ பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ள. சரிங்களா? அந்த விஷயத்த படிங்க. மொத்தம் இந்த 4 விஷயம் தான் நம்ம சக்சஸ் நோக்கி கொண்டு போகும். ஓகேங்களா? இந்த 4 விஷயத்த முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. 5ஆவதா வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் புக்குக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நானே சொல்லிடுறேன். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்தாலே போதும். இந்த ஆர்டர்ல பாஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.